நாங்கள் என்ன பாவம் பண்ணோம்? அவர் 50 ஏக்கர் 100 ஏக்கர் எங்களுக்கு பட்டா போட்டுனா கேட்குறோம். எங்களை புதைக்கிறதுக்கு இடம் கொடுங்க ஐயான்னு தான் கேட்குறோம். மலையில நாத்தி பிடிக்குது ராஜா, என் மனதுக்குள்ள வெடி வெடிக்குது ராஜா. நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோங்க ஐயா. என் முகத்தை பாருங்க. மக்களுக்கு புதைக்கத்தாயா இடம் கேட்குறோம். எங்களுக்கு மாடி மாளிகை கட்டி கொடுங்கன்னு கேட்குறோம். அதிகாரிகளையும் அணுகணும், அரசியல்வாதிகளையும் அணுகணும். எங்களுக்கு அல்வா தான் கொடுக்குறாங்க. பாடுவே ராஜா, உச்சிக்குள்ளே கிடந்த போனி சாக்கில சுருண்ட ஒரத்தநாடு பக்கத்துல மயானத்துக்கு போறதுக்கு உரிய பாதை இல்லாத காரணத்தினால 50 ஆண்டுகளுக்கு மேலா விளை நிலங்கள் மற்றும் புதர்களை கடந்துதா பொதுமக்கள் உயிரிழந்தவங்களுடைய உடல்களை எடுத்துட்டு போக வேண்டிய அவல நிலை இங்க இருக்காம். எல்லா துறை அதிகாரிகள் கிட்டையும் இது தொடர்பா புகார் மனு கொடுத்தும் இதுவரைக்கும் இதுக்கான எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளல அப்படின்னு பொதுமக்கள் தங்களுடைய வேதனையை தெரிவிக்கிறாங்க. வாங்க இதை பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். ஐயா, இன்னைய பாருங்க, எங்கள் நிலைமையை பாருங்க. எவ்வளோ கலெக்டருக்கு மனு கொடுத்தாச்சு, மந்திரிக்கு கணக்கு கொடுத்தாச்சு. இந்தியாவில் வாழ்கிற மக்களுக்கெல்லாம் புதைக்க இடம் இருக்குது. இந்த தமிழ்நாட்டில் பிறந்த பாச்சூர் சமுதாயத்துக்கு தானே புதைக்க இடம் இல்லை. ஏன் இந்தியா எவ்வளோ பெரிய இதெல்லாம் வருது, தமிழ்நாடு எவ்வளோ பெரிய வளர்ச்சிக்கு வருது. தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் எவ்வளோ பெரிய சாதனைகளை செய்தார். இந்த சமுதாயத்துக்கு ரோடு கிடையாதா? நான் இந்த மக்கள் படும் பாட்டை பாருங்கள், அவஸ்தையை பாருங்க. நாங்கள் என்ன பாவம் பண்ணோம்? அவர் 50 ஏக்கர் 100 ஏக்கர் எங்களுக்கு பட்டா போட்டுனா கேட்குறோம். எங்களை புதைக்கிறதுக்கு இடம் கொடுங்க ஐயான்னு தான் கேட்குறோம். விளை நிலத்தில் அந்த விவசாயிகள்லாம் எங்கள்கிட்ட அடிதடியை எடுத்துக்கிட்டு நீட்டுறாங்க, கம்பை தூக்கிட்டு அடிக்க வராங்க. நாங்கள் அந்த ராத்திரியில் அவ்வளோ பெரிய இதில் நாங்கள் அவஸ்தைப்பட்டு எவ்வளோ பெரிய அவமானப்பட்டு என் சமுதாயம், என் உறவினர்கள் அத்தனை பேரும் எங்கள் ஊர்லெல்லாம் எவ்வளோ பெரிய சாதனைகள் இருக்குது. இந்த ஊர் இவ்வளோ மோசமான ஊராக இருக்குன்னு எவ்வளோ போயிடாங்க. நியாயம் ஐயா. நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோங்க ஐயா. என் முகத்தை பாருங்க ஐயா. மக்களுக்கு புதைக்கத்தாயா இடம் கேட்குறோம். எங்களுக்கு மாடி மாளிகை கட்டி கொடுங்கன்னு கேட்குறோம். அதிகாரிகளையும் அணுகணும், அரசியல்வாதிகளையும் அணுகணும். எங்களுக்கு அல்வா தான் கொடுக்குறாங்க. எங்களுக்கு தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாச்சூர் கிராமத்துல தான் இப்படி ஒரு அவல நிலை கடந்த 50 ஆண்டுகளா அரங்கேறிட்டு வரதா அந்த பகுதி மக்கள் சொல்றாங்க. இங்க ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் வாழக்கூடிய அந்த பகுதியில இருந்து மயானத்துக்கு போறதுக்கு உரிய பாதை இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. கடந்த 50 ஆண்டுகளாகவே இந்த நிலை நீடிச்சிட்டு வரதாகவும் கூறப்படுது. இந்த சூழல தான் மணிவேல் அப்படின்ற ஒரு முதியவர் உயிரிழந்த சூழல்ல அவருடைய உடலை மயானத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு உரிய பாதை இல்லாததால கருவேல மரங்கள் அதிகமா இருக்கக்கூடிய பகுதியில இவருடைய உடலை கொண்டு போயிருக்காங்க. அப்போ கிளைகளை அகற்றி ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த உடலை கொண்டு போனதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம புதர்கள் அண்டி கிடந்த சூழல்ல அதன் வழியா நடந்து போயிருந்திருக்காங்க, விளைநிலங்கள் வழியாவும் நடந்து போயிருந்திருக்காங்களாம். இதனால கடலை, எள், உளுந்து இந்த மாதிரியான பயிர்கள் சேதமடைஞ்சதா சொல்லப்படுது. இந்த அவல நிலை தொடர்ந்து நீடிக்க வேண்டாம், இதுக்கு ஒரு தீர்வு வேணும், உரிய பாதை மயானத்துக்கு அமைச்சு தரணும் அப்படின்ற கோரிக்கையை இந்த பகுதி மக்கள் முன் வச்சிருக்காங்க.